ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் கடந்த வாரம் ஜெபத்தை குறித்து தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஜெபத்தை குறிக்க தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்களை தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனுக்கு பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராப்பொழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையில் இருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையிலே வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை குறித்து அநேக இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டார். ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி அநேக இடங்களிலே நம்ம வாசித்திருக்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், யாருமே நான் ஜெபிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாய் நாம் ஜெபித்திருப்போம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா, நம்ம ஜெபங்கள் ஆண்டுடைய சந்நிதியில் போய் எட்டுகிறதா என்கிறதை நம்ம யோசித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்பாரா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. எல்லாரும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு ஆண்டுடைய சந்நிதியில் போய் நான் ஜெபித்தால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருந்தாலும் யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாய் காரியங்களை செய்கிறவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் பிரியமாய் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அதே போல அநேக பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலேயும் இருந்தது. யாருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாது என்று சொன்னால், நீங்கள் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவெருப்பானது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்கலாம், எவ்வளவு மணி நேரம் வேணாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை கேளாதபடிக்கு, வசனத்தை கேளாதபடிக்கு உங்களுடைய செவிகளை நீங்கள் விளக்குகிற பொழுது உங்களுடைய ஜெபம் அருவருக்கப்பட்டதாய் காணப்படுகிறது ஆண்டுடைய சந்நிதியில். அப்போ மணிக்கணக்காய் நான் ஜெபித்த ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரான்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டார். நீங்கள் ஆண்டருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார். 2வது சங்கீதம் 66:18 வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தையை கொண்டிருப்பேனே ஆனால் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார். 2வது, இருதயத்தில் அக்கிரம சிந்தையை உடையவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்பது கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பானே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். 3வது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 109வது சங்கீதம் 5:6 வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், அவர்கள் நியாயம் விசாரிக்கும் பொழுது குற்றவாளியாக அவன் ஜெபம் பாவமாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, ஜெபத்தை
தேவன் என்ன செய்கிறாருன்னா பாவமாக மாற்றிடுறாரு. யாருடைய ஜெபத்தை தேவன் பாவமாக மாற்றுகிறார் என்று சொன்னால், நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவனுடைய ஜெபத்தை. ஒருவனிடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு அவனுக்கு நீங்கள் தீமையை செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? நான் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன், அநேக நாட்கள் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுகிறேன், ஆனால் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அதற்கு காரணம். மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அன்று நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அடுத்தது, எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாருன்னு சொன்னால், மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது. மாயக்காரரை போல மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்குவாங்க, நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் வீட்டுக்கு யாருன்னா ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலையில் எழுந்து ஜோபிக்கிற மாதிரி, சாயந்தரமும் எழுந்து ஜோபிக்கிற மாதிரி, நைட்டு எடுத்து ஜோபிக்கிற மாதிரி. நான் முதல்ல பைபிள் காலேஜுக்கு போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. பைபிள் காலேஜுக்கு போகும்பொழுது கரெக்டாக 4 மணிக்கு ஒருத்தர் ஏஞ்சி 4 மணிக்கு சத்தமாக ஜோம் பண்ணுறாரு. எனக்கா என்னடா தூங்க விடாத இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு, சரி ஜோம் பண்ணுறான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் 4:30 மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ணார். 3வது நாள் அவள் தான் 9 மணி வரைக்கும் படுத்து தூங்குறாரு. என்னன்னா நமக்கு தெரியணுமா அவர் ஜோம் பண்ணுறது நமக்கு தெரியணுமா? சில பேர் சத்தமாக ஜோம் பண்ணுவாங்க, சத்தமாக என்ன பண்ணுவாங்க, தப்பே கிடையாது, சத்தமாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடாது, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடாது. பரவாயில்லையே இந்த பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு, பரவாயில்லையே இந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. நினப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும், சிந்தனைலாம் வேற எங்கேயோ இருக்கும், ஆனால் உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஜெபம் பண்ணு. இந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் ஜெபம் பண்ணுறது, வீட்டில் யாருன்னா தெரிஞ்சவங்க வந்தால் ஜெபம் பண்ணுறது, அப்படியே வல்லமையாக அப்போ தான் அபிஷேகம் யாரும் அப்போ தான் வல்லமையாக ஜெபம் பண்ணோம். அப்போ தான் நாங்கள் காலையில் நாங்கள் வழக்கம் போல் எப்பயுமே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் பெருமையாக நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படி தான் பண்ணாங்க. நைட்டு உட்காந்துட்டு தூங்க கூடாது, அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, சோத்திர பலிகளை எடுத்து வச்சுக்கிட்டு. என்னன்னா தெரியணுமா, அப்படியே வெளியே வந்துட்டு எங்ககிட்ட சொல்கிறேன், நாங்கள் எப்பயுமே ஜெபம் பண்ணுவோம், பண்ணுங்க யார் வேணான்னு சொல்கிறது. அந்த மாதிரி மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்பது மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி ஜெபித்தீங்கன்னா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டார். மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார். அடுத்தது யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியோ உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி எப்படி ஜெபம் பண்றோமா, உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படிக்கு தகாத விதமா என்ன பண்ணுமா. இந்த இச்சைகள் நிறைவேறும்படினா என்ன தெரியுமா, நீங்கள் வேற விட்டுருங்க. இந்த இச்சைகள்ன்றது எதெல்லாம் நம்ம விருப்பப்படுகிறோமோ, எதெல்லாம் ஆசைப்படுகிறோமோ ஆண்டவர்கிட்ட கேட்கறது. எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் இது செய்யணும். நம்முடைய சுய இச்சையின்படி, நம்முடைய சுய நன்மைக்காக, எனக்கு இது தேவை, இது இருந்தால் நான் கொஞ்சம் கௌரவமாக இருப்பேன், எனக்கு இருந்துச்சுன்னா இது நான் கொஞ்சம் ரொம்ப மற்றவங்களுக்கு முன்னாடி எனக்கு இது இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இச்சைகள் நிறைவேறும்படியாக, மாம்ச இச்சைகள் மாத்திரமல்ல, சில நேரத்தில் மாம்ச இச்சைகள் மாத்திரமல்ல, பொருளினுடைய இச்சைகளும் தான் இது அடங்கும். பொருளினுடைய இச்சைகள், எனக்கு ஃபோனு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு டிவி வேணும், வண்டி வேணும், காரு வேணும், அது இந்த சுய இச்சைகள் நிறைவேறும்படியாக தகாத விதமாய், நல்ல ஒரு அழகான வார்த்தை பாருங்க, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார் ஆண்டவர்.
ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அநேக இடங்களில் தாவீது ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். வேதத்தில் 150 சங்கீதங்கள் இருக்கிறதுனா அநேக சங்கீதங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார் தாவீது. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கல. நீங்கள் சங்கீதம் 6வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 6:9 கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அவர் சொல்ல, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சங்கீதம் 3:4 வாசிக்கும் பொழுது என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளித்தார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்வார். அப்ப எப்பெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் போய் தாவீது ஜெபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தாவீதினுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். ஆனா ஒரு சில நேரங்களில் தாவீதுடைய ஜெபத்தை தேவன் நிராகரித்தார். அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கல, அவருடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கல. நீங்க சங்கீதம் 66:20 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 60 என் ஜெபத்தை தள்ளாமலும் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் ஜெபத்தை தள்ளி கொண்டே இருக்கிறார், அது கேட்கல. அந்த விண்ணப்பங்கள் நிறைவேறப்படல, அந்த விண்ணப்பங்கள் அவருக்கு செவி சாய்க்கப்படல. அதனால தான் சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாதீங்க. நான் அநேக நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன், அநேக நாள் நான் வேண்டுதல் செய்கிறேன், அநேக நாள் உங்களுடைய பாதத்தில் நான் கண்ணீர் விடுகிறேன், பெருமூச்சு விடுகிறேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஆத்துமாக்கு வியாகுலம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்கிறேன். என் ஜெபத்தை நீங்கள் சில நேரத்தில் தள்ளி விடுறீங்க. என் ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்க. நான் யார்கிட்டையும் நான் போயிட்டு நான் ஜெபிக்கலை, யார்கிட்டையும் போயிட்டு நான் என்னுடைய காரியத்தை நான் சொல்லலை. உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் சொல்லுகிறேன், என் ஜெபத்தை நீங்கள் தள்ளிடாதீங்க. 35:13 வாசிங்க. சங்கீதம் 35வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் வியாதியாய் இருந்த பொழுது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. கவனிக்கணும், நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்துச்சு. நான் சாதாரணமாக ஜெபம் பண்ணல, உபவாசித்து அந்த உபவாசத்தின் நிமித்தமாக நான் உபத்திரவத்தை நான் அடைந்து கொண்டேன். உபவாசம் இருக்கிறேன், ஆண்டுடைய பாதத்தில் உபவாசம் இருக்கிறேன். ஆனால் என் ஜெபம் என் மடியில் திரும்ப வந்துச்சு. நான் எதெல்லாம் நான் ஏறெடுத்தேனோ ஆண்டுடைய சமூகத்தில், எதெல்லாம் நான் உபவாசித்து கண்ணீர் விட்டு நான் அழுது நான் ஜெபம் பண்ணேனோ அதெல்லாம் என் மடியில் திரும்பவும் எனக்கு வந்துச்சு. என் ஜெபங்கள் எட்டப்படலை, என் ஜெபங்கள் கேட்கப்படலை. அதனால தாவீது சொல்கிறேன், என் ஜெபத்தை தள்ளிடாதீங்க, என் ஜெபத்தை தள்ளாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு காரியம் செய்வோமானால் நம்முடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறவராயிருப்பார், அங்கீகரிக்கிறவராயிருப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த தாவீதினுடைய ஆண் பிள்ளையை தேவன் அடித்தது நிமித்தமாக இந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12:16 அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி, பிரார்த்தனை என்னது, ஜெபம் பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தடையில் கிடந்தான். முழுதும் தரையில் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. என் பிள்ளைய கர்த்தர் அடிச்சிட்டாரு, நான் பண்ண தவறுக்காக, நான் பண்ண பாவத்திற்காக, நான் பண்ண அநியாயத்திற்காக, அக்கிரமத்திற்காக என் பிள்ளைய கர்த்தர் அடிச்சிட்டாரேன்னு என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுகிறார், உபவாசிக்கிறார். 17வது வசனத்தில் அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து வந்து அவன் மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். எத்தனை நாள்? 7 நாள். எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறாரு? 7 நாள். 7 நாள் ஜெபம் பண்றாரு, 7 நாள் சாப்பிடல. ஒரு நாள் சாப்பிடலன்னா மூஞ்சி அப்படியே சுண்டி போயிடும். யாராவது வந்து கேட்கணும் நம்மளை, என்ன பிரதர்
முதல்ல சுண்டி போயிருக்கு. என்ன சிஸ்டர், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். நான் ஃபோனில் பேசினா 10 தடவை சொல்லுவோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிடல, நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு, நான் சாப்பிடல, நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு. நான் ஃபாஸ்டிங் இருக்கிறத மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். இவர் 7 நாள் சாப்பிடல, 7 நாள் உபவாசம் பண்ணுறாரு, 7 நாள் ஜெபிக்கிறாரு, தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறாரு. அடுத்து வாசிங்க. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவருடைய எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக் கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொண்டதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். நல்லா கவனிங்க. 7 நாள் ஜெபம் பண்றாரு. எதுக்காக ஜெபம் பண்றாரு? பிள்ளை சாகக்கூடாது. அவன் வியாதிப்பட்டு அவலட்சணமா இருக்கிறான், அவனை பார்க்க முடியல, தரையில் கிடக்குறாரு, 7 நாள் உபவாசம் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. எல்லாம் வந்து சாப்பிடுங்கன்றாங்க, வேணான்னு சொல்கிறாரு. அப்புறம் ரகசியமாக பேசுகிறாங்க. பிள்ளைய செத்து போனதை கேட்டுட்டாரு தாவீது. கேட்டுட்டு வேலைக்காரங்கிட்ட கேட்குறாரு, ஊழியக்காரங்க கிட்டலாம், பிள்ளை செத்துருச்சா? செத்துருச்சு. அடுத்தது தாவீது என்ன தெரியுமா பண்ணுறாரு? அப்பொழுது தாவீது தரை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணுறதுன்னா என்ன? குளிக்கிறாரு. 7 நாள் கழிச்சு என்ன செய்கிறாரு? குளிச்சு எண்ணெய் பூசி தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து, நல்லா கவனிங்க, அப்போ கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். அப்போவும் ஆலயத்திற்கு போய், இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலைன்னு சொன்னால் நமக்கு வர்ற கோபத்தை யாராலையும் சொல்லவே முடியாது. என்ன கோபம் வரும்? நான் உட்காந்து நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவர் என்ன நீங்கள் கண்ணே இல்லையா, காதே இல்லையா, மூக்கே இல்லையா, வாயே இல்லையா, எவ்வளோ நேரம்? நீங்கள் சர்ச்சைக்கு போகவே கூடாது, நம்ம ஜெபம் பண்ணவே கூடாது, பைபிள் படிக்கவே கூடாது. நீ எவ்வளோ நேரம் தான் நானும் ஜெபம் பண்ணுறது? ஜெபம் பண்ணி என்னத்துக்கு பிரயோஜனம்? சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறது, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறது? கோச்சிக்கிறது. இந்த ஒரு சுவாபத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளை தாவீதுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். தாவீது ஒரு நாளும் சொல்ல முடியாது என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு சத்துரு வரும்போதெல்லாம், அவனுக்கு விரோதமாய் பகைஞரெல்லாம் எழும்பும் பொழுதெல்லாம், தன் சொந்த குமாரன் அப்சலோம் வந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பும் போதெல்லாம், தன் சொந்த ஜனங்கள் அவனை பகைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கலை, அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. நல்லா யோசித்து பாருங்களேன். அவன் வந்து எனக்கு பதவி வேணும்னு கேட்கல, எனக்கு உடை வேணும்னு கேட்கல, எனக்கு செல்வங்கள் வேணும்னு கேட்கல. என் பிள்ளை சாக கிடக்குது ஆண்டவரே, 7 நாள் சாப்பிடல, 7 நாள் தூக்கம் இல்லை, 7 நாள் யார் பேச்சும் கேட்கல, குளிக்கலை, எதுவுமே பண்ணல. ஆண்டோட சமூகத்தில் போய் என் பிள்ளைய மட்டும் என்ன பண்ணிடுங்க, உயிரோடு கொடுத்துருங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பான் யோசித்து பாருங்க. என் பிள்ளை எப்படியாவது உயிரோடு கொடுத்துருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சிடறேன். நம்மளும் நிறைய தரத்தில் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோம்ல. எனக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சிருங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சிடறேன். நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். நான் இனிமேல் நான் தொடர்ந்து சபைக்கு வருவேன். நான் ரொம்ப பயங்கரமாக இப்படிலாம் நம்ம அதே மாதிரி தாவீது அந்த 7 நாள் என்ன பண்ணியிருப்பார்? சொல்லியிருப்பார், கெஞ்சிருப்பார், ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளையை கொடுத்துருங்க ஆண்டவர், எப்படியாவது என் பிள்ளையை எனக்கு திரும்பவும் கொடுத்துருங்க ஆண்டவர். ஒரு பிள்ளை செத்த பிறகு ஒரு சின்ன வார்த்தையை கூட முறுமுறுக்கல தாவீது. அப்போ நேரம் எங்கே திரும்ப போகிறாரு? ஆலயத்துக்கு போகிறாரு. தேவனை பணிந்து கொண்டான், பலி செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்னா, சில நேரத்தில் ஆண்டவர் கேட்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்குது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த 7 நாள் அவன் உபவாசித்த அந்த ஜெபித்த ஜெபம் தேவன் அங்கீகரிக்கலை, தேவன் கேட்கலைன்னு சொன்னால்
ஏதோ ஒரு குறை அவனுடைய வாழ்க்கையில். நான் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தான். போதும். முதலாவது, தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்தான். பொல்லாத காரியத்தை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை அவன் செய்தது நிமித்தமாக அவருடைய ஜெபத்தை தேவன் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து வார்த்தையை அசட்டை பண்ணி, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு கொன்று போட்டாய். கொலை பண்ணிட்டான். ஒரு பெண்ணுக்காக கொலை பண்ணிட்டான். ஆண்டுடைய பார்வைக்கு அது பொல்லாததாய் காணப்பட்டது. இது மாத்திரமல்ல, அர்த்தவர்களுடைய பொருளை நீங்கள் இச்சித்தீங்கன்னா ஆண்டுடைய பார்வைக்கு அது பொல்லானது. மற்றவர்கள் வைத்து கொண்டிருக்கிற பொருட்களையோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம இச்சிப்போமானால் ஆண்டுடைய பார்வைக்கு அது பொல்லாததாய் காணப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதான் சொன்னான், என் பார்வைக்கு நீங்கள் பொல்லாப்பானதை செய்து கொண்டே இருக்கிறீங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறீங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 25-26 வாசிங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 25-26. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை. எது ஆண்டவருக்கு பொல்லாப்பானதுன்னு சொன்னா, சுரூபத்தை எடுத்து வச்சுக்கிறது, விக்கிரத்தை எடுத்து வந்து வச்சுக்கிறது. இன்னைக்கு புதுசாக கிறிஸ்தவர்கள் எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு போகிறது. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கே போய் மாதாவுக்கு ஒரு மெழுகை வச்சு ஏற்றிட்டு வந்துட்டால் சரியாக போச்சு. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. விக்கிரகத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? சொரூபத்தை வணங்கக்கூடாது. அங்கே போய் முதல்ல நிற்கவே கூடாது. சத்ரு நமக்கு அது கொண்டு வருகிறதான அது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத. நான் சொல்லுவேன், சிலுவையை கூட நம்ம வச்சிருக்கக்கூடாது. சிலுவை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை ஒரு அடையாளம், தேவன் நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதற்கு ஒரு அடையாளமாய் வைத்து கொள்ளலாமே தவிர, இந்த சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது உக்காந்துட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விக்கிரத்தையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ செஞ்சிட்ட. நியாயாதிபதிகள் 3:12 இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேல் விரோதமாய் பண்ணினா. ஒப்பு கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறீங்களோ, ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானத காரியத்தை செய்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வைக்கு நான் சரியாக இருக்கிறேனா, நான் கரெக்டாக இருக்கிறேனா என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுங்க. 1 சாமுவேல் 15-18 வாசிக்கும் பொழுது சாமுவேல் சவுல் கிட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுவார், நீங்கள் இந்த ஜனங்களை நீங்கள் முறியடிக்கணும். வாசிங்களா அந்த வசனத்தை? இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமலேக்கியர் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி
நல்லா கவனிங்க. உம்மை அந்த வழியாய் ஆண்டவர் சொல்றாரு சவுலுக்கு, நீ போய் அவர்களை எல்லாம் நீ சாகடிச்சு சங்காரம் பண்ணி நிர்மூலமாக தீரும் மட்டும் நீ யுத்தம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. யார? சவுலை அனுப்புறாரு. சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு, நீ அந்த வழியாய் போகணும், இந்த வழியாக தான் நீ என்ன பண்ணணும், போகணும் அப்படின்ட்டு. 19 வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை. எது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது? எது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரணுன்னா நீங்கள் இந்த வழியாக தான் வரணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான் வரணும், இதுதான் கரெக்ட் ரூட்டு, இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறேன். நான் நீங்கள் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு எங்கேயோ அந்த பக்கம் போய் சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், லேட் ஆகும். அந்த பக்கம் போய் சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா லேட் ஆகும். ஆனால் நான் கோச்சிக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், கோச்சிக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் வருத்தப்படுவேன், நான் இந்த வழியாக வர சொன்னேன், நீங்கள் எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, வர்றீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த வழியாக போய் நீ அவர்களை சங்கரின்னு சொல்கிறாரு. இவர் வேறு வழியாக போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பார்வைக்கு நீ பொல்லாப்பானதை செஞ்சிட்ட. ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நான் உன்னை இப்படி போக சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, இப்படி போயிட்ட. இவர் சவுல் கேட்குறாரு, இதில் என்ன இருக்குது, எப்படி வேணாலும் போய் அதான் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டோமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், நீ பொல்லாப்பானதை செஞ்சுட்ட. நான் உன்னை இப்படி போக சொன்னேன், இந்த வழியாக நான் உன்னை அனுப்புனேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, வேறு வழியாக நீ போயிட்ட. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ மைன்யூட்டாக ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம ஒரு நாளை நம்ம ஒளியவே முடியாது. வெளியரங்கமாக இருக்கும், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்தையும் பார்ப்பார். ஆண்டவர் சொல்லார், என் பார்வைக்கு நீ பொல்லாப்பானதை நீ செஞ்ச. இன்றைக்கி தாவீதுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு சொன்னால் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ரெண்டாவது, அதே 2 சாமுவேல் 12:9-10 வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை இந்த காரியத்தை செய்து, ரெண்டாவது அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினாரு. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை தாவீது என்ன பண்ணாரு, அசட்டை பண்ணினாரு. ஆண்டவர் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த வார்த்தையை என்ன செய்யறாரு, அசட்டை பண்றாரு. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தான் தூங்குறது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தான் ஏஞ்சி போகிறது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தான் விளையாடுறது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தான் என்ன நான் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபம் கேட்கணுன்னா என் வார்த்தை நீ அசட்டை பண்ணக்கூடாது. நீ என்ன சொல்கிறியோ சொல்லிக்கோ, நான் என்ன பண்ணுறோன்னா அதான் பண்ணுவேன். உன் வேலையை பாரு, உன்னுடைய வேலையை பாரு. கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். 10வது வசனத்தை, இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்பொழுது நீ என்ன அசட்டை பண்ணிட்ட. என்ன நீங்க ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நேரில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்க எதிர்க்கே உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லா பேசிகிட்டே இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டே இருக்கீங்க, இல்லை உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே தூங்குனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டீங்க, போய் உட்கார மாட்டீங்க. இதுக்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம். நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடான்னா உட்காந்துட்டு அரை தூக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, கேட்பீங்க. உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் நான். நம்ம யாராவது மனுஷனாகிய நம்ம யாராவது கிட்ட பேசியே அவங்க கவனிக்கலைனாலே நமக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசும்பொழுது, இந்த ஆபிரகாமும் அப்படி தான் பண்ணார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பலி செலுத்த ரெடியா அப்படின்னு கேட்ட உடனே ரெடி ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டான உடனே படுத்து தூங்கிட்டார். ஆபிரகாம் படுத்து தூங்கிட்டார். பலி செலுத்த வேண்டிய இடத்துல படுத்து என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டார்.
அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜனங்கள் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. தூக்கம் வந்தால் தூங்கக்கூடாதா? தூக்கம் வந்தால் தூங்கக்கூடாதா? ஆனால் எந்தெந்த இடத்துல தூங்கணுன்றது ஒன்று இருக்குது, எங்கெங்கே தூங்கணுன்னு இருக்குது, எப்போ தூங்கணும்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? தூங்கிட்டு இருக்கக்கூடாது. தூங்க வேண்டிய இடத்துல உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, ஃபோனை பார்க்க வேண்டிய இடத்துல தூங்குறது, ஆண்டுடைய வார்த்தை கேட்குற நேரத்தில் தூங்குறது, ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் விளையாட வேண்டியது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வார்த்தைகளை தேவன், ஜெபத்தை தேவன் கேட்கவே மாட்டார். என்னாகுமோ 15:31 அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவன் கற்பனைகளை மீறிடும்படியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். ஆண்டவர் சொல்ல பாருங்க, அசட்டை பண்ணுகிறவனுடைய ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அசட்டை பண்ண கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். ஆண்டுடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். வசனத்தில் அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு, வேதத்தில் அவ்வளோ வார்த்தைகள். அதெல்லாம் விட்டுட்டு பில்லி சூனியம் செய்வன மந்திரம் அது பண்ணிருச்சு, இது பண்ணிருச்சு, அது செஞ்சிச்சு, இது செஞ்சுன்னு உக்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விட்டுருவார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வார்த்தைகளை கேளு, வேதத்தில் இருக்குது. இந்த வசனத்தின்படி 1 சாமுவேல் 15:23 வாசிங்க. 1 சாமுவேல் 15:23. இரட்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கு விக்கிரகத்துக்கு சரியா இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இரட்டகம் பண்ணுகிறதும் பில்லி சூனியம் பாவம் முரட்டாட்டம் பண்ணுகிறதும் இவை எல்லாம் அவபக்திக்கு ஏற்றவைகளாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை எப்போ புறக்கணிப்போம்? இதில் யாக்கோபுக்கு விரோதமான சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான இல்லை, இஸ்ரோக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இதெல்லாம் இருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுறனா, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற, ஆண்டுடைய வசனத்தை நீ என்ன பண்ணுற? புறக்கணிக்கிற. நீ புறக்கணித்தபடினால உண்மை ராஜாவா இராதபடிக்கு நானும் உன்னை என்ன செய்தேன்? புறக்கணித்தேன். என்னை நீ அசட்டை பண்ணினா, என் வார்த்தைகளை, என் வசனத்தை, என்னுடைய காரியத்தை எல்லாம் நீ புறக்கணித்த அப்படின்னு சொன்னால் நானும் உன்னை என்ன பண்ணிடுவேன்? புறக்கணிப்பேன். அல்லேலூயா. நானே உன்னை என்ன செய்வேன்? புறக்கணிப்பேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது சில கடினமான வார்த்தைகள் வந்துருச்சுன்னா என்னை பேசிட்டார், நான் புறக்கணிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? புறக்கணிக்கிறேன். இவர் என்னை பற்றி தான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் என்னை பற்றி தான் பேசியிருக்காரு. தம்பி இன்னைக்கு பேசுனது சரியில்லை, ரொம்ப கொஞ்சம் பேசிட்டாரு. பாஸ்டர் பேசுனது சரியில்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டார். பேசுறதுக்கே என்ன ஆயிடுச்சு? பயமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிடுறது, கொஞ்ச நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. நான் சொல்கிறத நான் என்ன பண்ணுவேன்? சொல்லிடுவேன். ஆனால் அந்த ஆசீர்வாதமும் நன்மையும் ஆண்டவர் கொடுக்குற எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கணுமா வேணாமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பொல்லாப்பான காரியத்தை செய்தீங்கன்னா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினீங்கன்னா ஆண்டவருடைய ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். சில வார்த்தைகள் நம்ம அசட்டை பண்ணுகிறோம், பேசும்பொழுது சில வார்த்தைகளை நம்ம புறக்கணிக்கிறோம். நீங்கள் நீதிமொழிகள் 1:30 வாசிக்கும் பொழுது, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்ற நீதிமொழிகள் 1:30 வாசிங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 30வது வசனம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதையெல்லாம் என்ன பண்றாங்க? ஆமாம், நல்லா பிரெட்டில் அப்படியே வெண்ணெய் தடவுற மாதிரி தடவி விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதை டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் நெருப்பில் போட்டு சுட்டால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்.
கொஞ்சம் கடினமாக தான். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை அவர்கள் என்ன செய்கிறாங்க? அசட்டை பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன், வசனத்தை நான் பேசுகிறேன், வசனத்தை நான் சொல்கிறேன், வசனத்தை படி பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன செய்யறதில்ல? அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அதை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ அசட்டை பண்ணினபடி ஆளும் ஜெபத்தை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 2 காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நான் இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணனே, நான் ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேன்? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல? ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கல? நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், கண்ணீர் விடுறேன், அழுறேன், புலர்றேன், என் வாழ்க்கையில் நான் என்னமோ ஆண்டவருடைய காரியத்திலலாம் நான் உண்மையாக இருக்கிறேன்னு, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னா ஏதோ ஒரு குறை இருக்குது உங்கள் வாழ்க்கையில், ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சரி, ஆண்டவருடைய பார்வைக்கு ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? செய்து கொண்டிருக்கீங்க. 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அசட்டை பண்ணுறீங்க. அதன்படினால தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொன்னது போல ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நான் தெரிந்தோ தெரியாமலோ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்திருப்பேனே, ஆனால் என்னை தயவா என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. அதான் தாவீது சொல்லும்போது சொன்னேன், என் ஜெபத்தை தள்ளிடாதீங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன், எனக்கு வேண்டுதல்கள் நிறையா இருக்குது, எனக்கு விண்ணப்பங்கள் நிறையா இருக்குது, என் சத்துருக்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் வராங்க, உங்கள் சமூகத்தில் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், யார்கிட்டையும் போய் என் இருதயத்தை ஊற்ற முடியலை, உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்க வரேன், நான் என் ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க? தள்ளிடாதீங்க, என் ஜெபத்தை தள்ளிடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்தை ரொம்ப அசட்டை பண்ணுறோங்க, ஜெபத்தை ரொம்ப அசட்டை பண்ணுறீங்க. முடியாதவர்கள் ஆண்டவர் பார்ப்பார், முழங்கால் படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் கண்ணை மூடுறதில்லை, ஆராதனையை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஜெபமே இல்லை, ஜெபமே இல்லை. இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு முதல்ல ஜெபிக்க தெரியல, எதுக்கோ ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஆகாரத்தை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்காடில் ஒருத்தர் அப்படி தான், ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து கிருபை பாட்டி. அந்த பாட்டி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நல்லா உட்காந்து ஏதாவது ஒன்று உட்காந்துட்டே இருப்பாங்க. சர்ச்சில் தான் உட்காந்துட்டு இருப்போம். நான் சர்ச்சை திறந்துட்டு உள்ளே போனோன்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பாஸ்டர் தம்பி ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், இவரை ஆசீர்வதிங்க, இவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்க. அந்த பாட்டி ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. ஏன்டா ஜெபம் பண்ண சொன்னுன்ற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னால், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், செய்த கரங்களை ஆசீர்வதிங்க, இதை சாப்பிட்டு நாங்கள் பெல்லன் அடையணும், இன்னும் அநேக தேவைகளை சந்திங்க. அப்படி ஜெபம் பண்ணுறது இல்லை, எதுக்கோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஜெபம் பண்ண. மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. ஜெபத்தில் ஆண்டவர் பார்க்குறான். ஒரு கலெக்டருக்கு முன்னாடி போய் உட்காந்து பேசுகிறோன்னா எப்படி பேசுவோம்? நம்ம எப்படி உட்காந்து பேசுவோம்? காலை இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு, இல்லை ஏதாவது பண்ணிட்டு இப்படி டெனாவட்டாக உட்காந்துட்டா பேசுவோம் நம்ம? ஒரு கலெக்டர்கிட்ட எப்படி பேசுவோம் நம்ம? இல்லைன்னா என்ன செய்வாங்க? நீங்கள் நக்கலாக காலை நீட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு கலெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு சிஎம் கிட்ட போய் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட், வெளியே போ, உனக்கு மரியாதையே தெரில. உனக்கு நம்மக்கிட்டே அப்படி தான், யாராவது நம்மக்கிட்ட நல்லா பேசும்போது ஓகே, காலை கையை ஆட்டிக்கிட்டு அப்படியே தெனாவட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட மரியாதையே தெரில, கொஞ்சம் கூட. நம்ம ஏஜ் ஓகே, நம்ம ஏஜை விட சின்னதாக இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி மரியாதை காட்டணும்னு நினைப்போம். கரெக்டு தானே? அப்படியே நக்கலாக உட்காந்துட்டு அப்படியே கால் ஆட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. அடுத்த தடவை பேச மாட்டோம், அடுத்த தடவை பேச மாட்டோம்.
ஆண்டவர் எப்படி யோசிச்சு பாருங்க. இவைகள் எல்லாம் காட்டிலும் பெரியவர். அப்படியே இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் வந்து ஆண்டவரை பார்த்த உடனேயும் தங்களுடைய சிறகுனால் அப்படியே மூடிக்கணும், முகத்தை அப்படியே மூடிக்கொள்ளும். ஏன்னா அவர் அந்த மகிமையை பார்க்க முடியல, அப்படி மூடிக்கொள்ளும் சிறகுகளால். அந்த கேருபீன்கள் சேராபீன் மூடி, அந்த தேவதூதர்கள்லாம் சாஷ்டாகமாக கீழே விழுந்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு வணங்கிக்கொள்ளும். அப்படியே ராஜாவா சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணுறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அங்கே இருப்பாரா இல்லை நம்மக்கிட்ட வருவாரா? சில நேரத்தில் ஜெபம் பண்ணுற விதமாக வேறு விதமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே போயிட்டு எப்படியாவது அவனை என்ன பண்ணிட்டு வந்துடுங்க, அடித்து குத்திட்டு வந்துடுங்க. அவன் ஏந்திரிக்கவே கூடாது, அவன் எழுந்திருக்கவே கூடாது, அவன் நடக்கவே கூடாது. நம்ம ஆண்டவரை வேலைக்கு வச்சு அடியாள் மாதிரி என்ன பண்ணிகிட்ருப்போம், ஆண்டவரை காசு கொடுத்து அனுப்பி வைப்போம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறேனே தெரிய மாட்டேங்குது இல்லை, என்ன நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோன்னு தெரில. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே எப்படி தெரியுமா போயிட்டு வருவாங்க ஆசாரியர்கள்? எப்படி போயிட்டு வருவாங்க? சங்கிலியை கட்டி வெளியே நிற்பானுங்க. உள்ளே போனால் அவன்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்தனால ஆண்டவர் அடிச்சிருவார். மோசைக்கிட்ட சொல்ல முடிஞ்ச மலையை சுற்றிலும் ஒருத்தம் கூட வரக்கூடாது, மலையை சுற்றிலும் ஒருத்தம் கூட வரக்கூடாது, ஏன்னா காலி. ஆனால் இன்றைக்கி கிருபையாய் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இறைவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணுறீங்க? படுத்துக்கிட்டே கால் ஆட்டிக்கிட்டே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னன்னா படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்களாம், படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார், இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணாமே இருந்துடலாம். ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காந்து அவலட்சணமாக ஜெபிக்கிறதை காட்டிலும் ஜெபம் பண்ணாமல் விட்டுடலாம். ஆண்டவர் அது கண்டுக்க கூட மாட்டார். நம்ம ஜெபிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜெபிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் முழங்கால் போடையிடுங்க, முடியலன்னா ஏஞ்சி நின்றுங்க, கண்ணை மூடுங்க, மற்றவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, அடுத்தது இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, ஜப்பான உடனே டக்குன்னு ஜெபம் பண்ணணும், ஜப்பான உடனேயும் டக்குன்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஒருவேளை சில நேரத்தில் பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அருவருக்கத்தக்கதாய் நம்ம ஜெபித்திருப்போம். ஆனால் இப்போ நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னை மன்னிங்க, உமக்கு பிரியமில்லாமல் ஏதாயிலும் நான் செய்திருப்பேன், ஆனால் பிரியமில்லாமல் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இந்த சமூகத்தில் நான் ஏறெடுத்திருப்பேன், ஆனால் என்னை தயவாய் நீர் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என்னுடைய ஜெபம் உடைய சமூகத்திற்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் உடைய சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஜெபங்கள் உடைய சமூகத்தில் பிரியமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஜெப நேரத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் ஜெபிக்க, அசட்டையோடு கூட நாங்கள் ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுடைய ஜெபத்தில் நீர் பிரியப்படுகிறீர் என்கிற சிந்தனையோடு கூட நாங்கள் பயபக்தியோடு ஜெபிக்க தேவனின் கிருபை பாராட்டுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.